எசேக்கியேல் புஸ்தகம் 29:21. அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை கவனிங்க. உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுப்பாரா? வாயை கொடுப்பாரா? தாராளமா பேசுற வாயை கொடுப்பாரா? இன்னைக்கு சில விஷயங்கள் அவங்களால தாராளமா பேச முடியல தானே. சில குடும்ப காரியங்களை குறித்து தாராளமா ஒருத்தங்கிட்ட ஒரு சொந்தக்காரர்கிட்ட பேச முடியல தானே. அவங்க இன்னும் பதில் சொல்றது தெரியாம கம்முன்னு போயிடுறீங்கல்ல. அவங்க கேட்கிறாங்க, ஆனா உங்களால தாராளமா பேச முடியல, வாய் தாராளமா சொல்ல முடியல. ஏதோ நம்ம கிட்ட சில பிரச்சனைகள் இருக்கிறது, சில குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, சில வாழ்க்கையில சில ஏதோ போராட்டங்கள் இருக்குது. அதனால அவங்க தாராளமா பேசுறாங்க, நம்மளால என்ன பண்ண முடியல, தாராளமா பேச முடியல, பதில் சொல்ல முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படியே இருக்க மாட்ட, உனக்கு நான் தாராளமா பேசுகிற வாயை உனக்கு நான் கொடுப்பேன். அதே இல்லையா? ஒரு நாள் உங்க வாய் என்ன செய்யும்? தாராளமா பேசும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கூடி குறிக்க போறீங்க. அவங்க கேக்குறாங்க, நக்கல் பண்ற மாதிரி கேக்குறாங்க, பரியாசம் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா உங்களால பதில் சொல்ல முடியல, கம்முன்னு போறீங்க. என்ன பண்ணிட்டாரு உங்க ஆண்டவர்ன்றாங்க, என்ன சர்ச்சுக்கு போய் என்ன ஆயிடுச்சுன்றாங்க, ஜெபம் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்றாங்க. அதனால உங்களால சில நேரங்களை தாராளமா பேச முடியல, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் அப்படியே வச்சிருக்க மாட்டேன், உங்களை அப்படியே நீங்க கூடி குறிக்கமாக வச்சிருக்க மாட்டேன். என்னுடைய ஜனங்கள் வெட்கப்படவே விட மாட்டேன் என்று. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டாங்க. இப்போதைக்கு வேணா நீங்க வந்து வெட்கப்படுற மாதிரி தெரியும் சூழ்நிலை, கொஞ்சம் தலை குளிர மாதிரி தெரியும், ஆனா அப்படி விட மாட்டாரு. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நான் தாராளமாய் பேசுகிற வாய் உனக்கு கொடுப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அவங்க அறிந்து கொள்வாங்க. விசுவாசிக்கிறீங்களா? உண்மையிலேவா? உண்மையிலேவா? நம்ம பதில் சொல்ல முடியாம போது இல்ல. யாரோ சொந்தக்காரங்க கேக்குறாங்க, யாரோ தெரிஞ்சவங்க கேக்குறாங்க, ஊர்ல உள்ள நபர் கேக்குறாங்க, என்ன ஆச்சு அந்த விஷயம்ன்றாங்க, என்ன சரியாயிடுச்சான்றாங்க. இல்லைங்க அப்படின்னு பேச வாய் இல்லாம, என்ன எப்பதான் அப்படின்றாங்க, பேச வாய் இல்லாம கம்முன்னு போறோம். ஆண்டவர் இதை பார்க்கிறாரு, கர்த்தர் இதை கேட்கிறாரு. அவர் கேட்டுட்டு அவர் சும்மா இருக்க மாட்டாரு, உனக்கு அவர் தாராளமா பேசுவாரு. அவர் தாராளமா பேசுகிற வாயை உனக்கு கொடுப்பாரு. இப்ப நீ தாராளமா பேசும்போது அவங்க கம்முன்னு போயிடுவாங்க. அவங்களை நீயா இப்ப கேளுங்க, அவங்க கேட்டாங்களே எங்க அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க கம்முன்னு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த காலகட்டத்துல அவங்க குடும்பத்துல பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும், அதை தீர்க்க வழி இல்லாம சுத்துவாங்க. அவங்க இன்னைக்கு அந்த சூழ்நிலை உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கு வைக்கப்படுவாங்க. மகன் தேடி அவங்களே ஒரு பக்கம் அடைவாங்க. அந்த நேரத்துல பதில் சொல்ல முடியாம கம்முன்னு போவாங்க. ஆனா என்ன பண்ணோம்? தாராளமா பேசுவோம். சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் என் தலையை நிமிர செய்வார். இன்னைக்கு தலை குனிஞ்சு போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு குறைகளினால தலை குனிஞ்சு போயிட்டு இருக்கிற நம்மள கர்த்தர் சொல்ற தலையை நான் நிமிர பண்ணுவேன். உங்க தலையை கர்த்தர் நிமிர செய்வார். எந்த காரியத்துல நீங்க தலை குனிஞ்சு போயிருக்கீங்களோ, எந்த காரியத்தை நிமித்த நீங்க தலை குனிஞ்சு போயிருக்கீங்களோ, கர்த்தர் உங்க தலையை நிமிர செய்வார். எந்த காரியத்தை நிமித்தம் உங்களுக்கு வாய் பேசுறதுக்கு பதில் இல்லாம, வார்த்தை இல்லாம கம்முன்னு போறீங்களோ, இதுக்காகவே சொந்தக்காரங்க கூப்பிட்டு பேச வைப்பாங்க. உங்களுக்கு டென்ஷன் பண்றதுக்காகவே, உங்களோட வாயை புடுங்கிறதுக்காகவே கூப்பிட்டு பேசுவாங்க. அதே கதையை பேசுவாங்க. எந்த கதையை நம்ம கேட்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கதையை அவங்க வேணும்னே கூப்பிட்டு வாயை புடுங்குவாங்க. பாத்துக்கிறீங்களா? உண்மைதானே? இந்த வார்த்தை, இந்த சம்பவத்தை, இந்த பிரச்சனையை அவங்க பேசக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அந்த கதை தான் அவங்க கூப்பிட்டு முன்ன பேசுவாங்க. என்னாச்சு அப்படின்னாங்க. இப்ப நீங்க என்ன பதில் சொல்ல முடியாத தடுக்கீங்க. ஏன்னா நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், அது உங்களை இருதயத்தை துக்கப்படுத்துறதுனால, தலைமுடிவை ஏற்படுத்துற மாதிரி இருந்தபடினால அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது தெரியாம கம்மல் இருப்பீங்க. கர்த்தர் இதை பார்க்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துட்டு அவர்களை அப்படியே விட மாட்டாரு. உங்களுக்கு தாராளமாய் பேசுகிற வாய் கொடுப்பாங்க. தாராளமா பேசுங்க. கர்த்தர் எனக்கு இது செஞ்சாருங்க,
நான் ஆண்டவரை நம்பினதுனால கர்த்தர் எனக்கு செஞ்சாருங்கன்னு சொல்லி ஒரு நாள் நீ தாராளமா பேசுவேன். உங்களை கேள்வி கேட்ட வாயெல்லாம் கூடி குறுகி போயிடும், வார்த்தை இல்லாம கம்மனு போயிடும். உன்னை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ பேசின வாய்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அது அமைதியே போயிடும். உங்க வாய் மட்டும் என்ன பண்ணும்? தாராளமா பேசும். தாராளமா பேசுற அன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். பெருமை போயிடக்கூடாது. கர்த்தர் என்ன தாராளமா பேச வச்சான்னு சொல்லிட்டு சவடால் அடிக்க கூடாது. பெருமை பாராட்டக்கூடாது. தாராளமா பேசணும். கர்த்தரை குறித்து நீங்க மேன்மை பாராட்டி பேசணும். அதுல நீங்க ரொம்ப காத்துக்கொள்ளணும். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகி கர்த்தரின் நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். கர்த்தர் எங்களுக்கு செய்தார், இனி மேற்கினியான பேச்சை பேசாதீர்கள் அண்ணா சொன்னாங்க. அண்ணாவுக்கு ஒரு நாள் குழந்தை இல்லை. அவளுடைய ஓரவத்தி அவளை குத்தி குத்தி காமிக்கிறா, அவளை துக்கப்படுத்தி பேசுறா. அப்ப அண்ணாளுக்கு பேசுறதுக்கு வாய் இல்லை. போய் எதுக்கு எடுத்தாலும் மூளையில போய் அழுவா, சாப்பிடாம பட்டினியா கிடப்பா, புருஷன் கிட்ட புடிச்சுன்னு சண்டை வாங்குவா. பேசுறதுக்கு வாய் இல்லை. ஏன்னா அவளுக்கு பிள்ளை இருக்கு, இவளுக்கு பிள்ளை இல்லை. அவளை குத்தி குத்தி பேசுவா. இப்ப அண்ணாளுக்கு பேச்சு வர்றதுக்கு வாய் இல்லை. கர்த்தர் அண்ணாள் அப்படின்னு தெரியல, அண்ணாளுக்கு தாராளமா பேசுகிற வாய் வச்சாரு. இப்ப அண்ணாள் பேசுற ஆரம்பிச்சாங்க. அதே நாள் கவனம் போயிட்டாங்க. ஏன்? உன்னை பார்த்து சிரித்தவங்க, உன்னை பார்த்து நகைத்தவர்கள், உன்னை பார்த்து பேசினவர்கள், அவர்களுக்கு முன்பாக உன்னை கர்த்தர் தலை நிமிர செய்வார். உன் வாயை தாராளமா பேசும்படிக்கு கர்த்தர் நம்மளுடைய கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்பொழுது நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால இன்னைக்கு பேச்சு வராத உங்க வாயி ஒரு நாள் என்ன செய்ய போகுது? என்ன செய்ய போகுது? எத்தனை பேர் வாய் தாராளமா பேசுறது, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாரு. தாராளமா கர்த்தர் செய்த நன்மைகளை பேசுங்க, பதில் சொல்லுங்க. பேசுவாங்க, கேட்பாங்க. சில விஷயங்களை குறித்து உங்களுக்கு பதில் சொல்ல வாயில் இல்லை. நீ ஜமான்னு போன என்ன ஆயிடுச்சுன்னு கேட்பாங்கல்ல, உங்களுக்கு பதில் சொல்ல வாயில் தானே. நீங்க சர்ச்சை தேடி போனீங்க, என்ன ஆயிடுச்சுன்னு கேட்கறாங்கல்ல, பதில் சொல்ல வாயில் தானே. அந்த ஆண்டவரை நம்பி போனீங்க, அந்த ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சுட்டாரு, உங்களுக்கு பதில் சொல்ல வார்த்தையில தானே இப்போதைக்கு. ஆனால் இனி கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நான் தாராளமா பேசக்கூடிய வாயை நான் உனக்கு கொடுப்பேன். விசுவாசிங்களா? தாராளமா பேசுவீங்க. உங்களுடைய வாய் என்ன செய்ய போகுது? தாராளமா பேசுவோம். எந்த காரியத்துல உங்க வாய் வார்த்தை இல்லாம கம்முனு மூடிச்சோ அதே காரியத்தினால கர்த்தர் உங்க வாயை தாராளமா பேச கர்த்தர் கட்டளையிட்டு வர உங்களுக்கு தலை நிமிர்ச்சி செய்வார். நம்ம எழுந்திருப்போமா?